இந்த திருமங்கலத்திலே தற்போது வேட்பாளராகவும் 3 துறையுடைய அமைச்சராகவும் அதிமுகவுடைய மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்கின்ற அன்பு தம்பி உதயகுமார் அவர்கள்தான் ஆழமாக இருந்து எங்களை அழித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். உதயகுமாரை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் ஆபாசமாக கருதுகிறோம். உதயகுமாரை பொறுத்தவரையில் அரசியல் தீண்டாமையாக கருதுகிறோம். உதயகுமாரை பொறுத்தவரையில் இந்த திருமங்கலம் மண்ணிலிருந்து வேரோடு மண்ணோடும் பிடுங்க வேண்டிய அரசியல் விஷ விதை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட தீய சக்தியை திருமங்கலம் பகுதியில் மட்டுமிருந்து இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக அரசியலை இருந்து களை எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு தேசபக்தரான எங்களுக்கு உண்டு என்பதனால் நாங்கள் இன்று பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆழமாக தீவிரமாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்திருக்கிறது. எந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வீழ்ச்சிக்கு சூது செய்து சதி செய்தாரோ எடப்பாடியாரிடம் அதிமுக தலைமையிடம் தென் மாவட்டத்தில் நான் ஒருத்தன்தான் தீர்மானிக்கப்படுகின்ற சக்தி என்பதைப் போல அனைத்து அதிகாரமும் பணபலமும் வைத்துக் கொண்டு தவறான வழிகாட்டின் மேலால் தொடர்ந்து யாரும் தடுக்க முடியாத சக்தியாக பயணம் செய்திருக்கிற உதயகுமாரை தடுக்க வேண்டியது ஒரு ஃபார்வர்ட் பிளாக் தொண்டனுடைய கடமை. அந்த அடிப்படையில் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் உதயகுமார் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற 3 தொகுதி, ஒன்று சோழவந்தான், ஒன்று உசிலம்பட்டி, ஒன்று திருமங்கலத்தில் எங்களால் முடிந்தளவுக்கு உண்மையான தேசபக்தராக எங்களால் முடிந்தளவுக்கு அவரை தோற்கடிப்பதற்கும் அவரால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்களை விரட்டி அடிப்பதற்கும் முடிவு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாளை செங்கோலத்திலிருந்து எங்கள் பிரச்சாரங்கள் மக்களிடையே கொண்டு செல்வோம், நீதி கேட்போம். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது என்பதை மக்கள் மன்றத்திலே விதைக்க இருக்கின்றோம். இந்த உதயகுமாரும் அவருடைய வேட்பாளர்களும் தோற்கடிப்பதற்கு நாங்களும் காரணமாக இருந்தோம் என்பதை எதிர்கால வரலாற்றில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். நாங்கள் அந்த பதிவை வெளியிடுவதற்காகத்தான் உங்களிடம் வந்திருந்து எங்கள் கருத்துக்களை நம்ம பத்திரிகை நண்பர்களும் தெரிவித்திருக்கின்றோம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்காக, நாட்டு நலனுக்காக இப்படிப்பட்ட விசை விதைகளை நீங்கள் நீண்ட காலம் வளர விட்டு விட்டீர்கள். இன்னும் வளரவிட்டால் எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாவத்தை செய்வீர்கள். நாங்கள் எல்லாம் உதயகுமார் போன்றவர்களை அடுத்த தலைமுறைக்கான தலைவராக பார்த்தோம். வயது கம்மி, அதிகாரம், பணபலம், அதிகார பலம் இருக்கிறது. அடுத்த தலைமுறையை தலைமை தாங்குவார் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை வரை இவர் விட்டால் அரசியலை பால்படுத்தி சின்னாபனப்படுத்தி அரசியல் விபச்சாரிகளை உருவாக்குவார் என்பதை கடுமையான வார்த்தையை பதிவு செய்து கொள்கிறேன்.